ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம மசால் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. வறுத்து அரைச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக பண்ணிடலாங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கீங்க. எலும்பில்லாத மட்டனுங்க. இப்போ அதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5லேருந்து 6 விசில் வரட்டுங்க. நல்லா வெந்துடும். இப்போ நம்ம சுக்காவுக்கு அரைக்க வேண்டிய பொருளை வறுத்துடலாங்க. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு மிளகு போட்டிருக்கேங்க. ஜீரகம் போட்டிருக்கீங்க. 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிற மல்லி, அதாவது தனியா, அது ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ சோம்பு போட்டுக்கலாங்க. இப்போ பட்டை ஒரு 2 பட்டை அளவு போட்டுக்கோங்க. இப்போ கிராமு ஒரு 4லேருந்து 5 கிராம் போட்டுக்கோங்க. இப்போ அன்னாச்சி பூ ஒரு பூ போட்டிருக்கேன் இன்றைக்கினா. பிரியாணி இலை ஒரு இலையை 2ஆக பிச்சு போட்டிருக்கீங்க. இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், வறுக்கும்போது நல்லா கமகமன்னு வாடை வருது. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நான் உரித்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூடும் அதே மாதிரி தாங்க, 10லேருந்து 15 வெள்ளைப்பூடு. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கமகமன்னு இருக்கும் வாடை. நான் ஒரு தேங்காய்ச்சி அளவு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. இப்போ நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுக்கா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. சுக்காவுக்கு நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவு. இப்போ 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கிறேங்க. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேன். நீங்கள் இதை சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு 5 வெள்ளைப்பூடை நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போதே அந்த வெள்ளைப்பூடியை சேர்த்து உள்ளே போட்டுடலாங்க. எண்ணெயில் வதங்கும் போது நல்லா வாடையாக இருக்கும். இப்போ தட்டின வெள்ளைப்பூடை போட்டுக்கலாங்க. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதை போட்டுக்கலாங்க. நம்ம கறி வேக வச்ச தண்ணியை இதில் கலக்கி ஊற்றிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். இப்போ நான் கறி வேக வச்ச தண்ணி தான் கழுவி ஊற்றுறேன். இப்போ நம்ம மிளகு போட்டிருக்கிறதுனால அதில் உள்ள காரமே இதுக்கு போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா சுருள சுருள வதக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. பாருங்கள் நல்ல சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல். சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் இறக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.